Hi friends, வணக்கம். இது உங்க MM Next Local Car கோயம்புத்தூர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாக்குற இனோவாக்கு ஓவரால் பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சாச்சுங்க. சோ முடிச்சிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உள்ள இன்டீரியர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம்னு டேஷ்போர்டை ரிமூவ் பண்ணியிருந்தோம். சோ டேஷ்போர்ட் ரிமூவ் பண்ணியிருந்த போது உள்ள ஏசிக்கு வரக்கூடிய லைன்ஸ் எல்லாமே ரொம்பவுமே டஸ்டாவும் பார்க்கவே ரொம்ப அக்லியாவும் இருந்துச்சு. சரி டஸ்ட் மட்டும் தான் நினைச்சோம். ஆனா உள்ள பாத்தீங்கன்னா நம்ம எலிப்பாய் உள்ள கை வரிசையை காட்டி வச்சிருந்தோம். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா குறிச்சு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா குப்பாய் ஆக்கி வச்சிருந்தேன். சோ உங்களுக்கு இந்த வீடியோல பார்க்கும் போதே தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வண்டியில ஒவ்வொன்றா டிஸ்மாண்டில் பண்ணி எடுப்போங்க. சோ உள்ள இன்னும் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சோ மேல எல்லாம் டிஸ்மாண்டில் பண்ணிட்டு கீழே டிஸ்மாண்டில் பண்ணும்போது அந்த ஏர் ஃபில்டர் வர லைன் இருக்குங்க. சோ ஏசி ஏர் ஃபில்டர். சோ அது பாத்தீங்கன்னா ரொம்பவுமே டஸ்ட் ஆயிருந்துச்சு. சோ அது கிளீன் பண்ணும்போது பாருங்க எவ்வளவு டஸ்ட் வெளியே வருதுன்னு. கம்ப்ளீட்டா அது ஸ்பாயில் ஆயிருச்சு. வேற ஏதாவது நம்ம புதுசுதான் மாத்தி ஆகணும். ஒன்ஸ் நினைச்சு பாருங்க, நீங்க ஏசி ஆன் பண்ணும்போது இந்த டஸ்ட் எல்லாம் தான் உங்களுடைய மூச்சு குழாய்க்குள்ள போகுதுன்னு நினைச்சா உங்களால நம்ப முடியுமா? என்னடி சொல்ற? நிஜமா தாங்க. நீங்க உங்க கார்ல இருக்கக்கூடிய ஏசி வென்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சு காத்தும் பாத்தீங்கன்னா இந்த டஸ்ட் எல்லாம் உள்ள போய்கிட்டே தான் இருக்க போகுது. கண்டிப்பா எவ்ரி 2 months இல்லனா 1 month பாத்தீங்கன்னா உங்க ஏசி வென்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா நீங்க மெயின்டெனன்ஸ் பண்ணி ஆகணும். சோ அப்படி பண்ணணும்னு வச்சீங்கன்னா நீங்க MM Next Local Car கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்போம். சோ மேல ஃபுல்லா டிஸ்மாண்டில் பண்ணிட்டு கீழே அந்த ப்ளோவர் ஃபேனை கட்டலாம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சோ கழட்டலாம்னு கீழே கழட்ட ஆரம்பிச்சோங்க. கழட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அது ரொம்பவுமே ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ப்ளோவர் ஃபேன் ஃப்ளோவுமே அவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு. சோ அந்த எரிப்பாய் உள்ள எல்லா இடத்துலயும் பூந்து விளாண்டு இருக்கான். காரை மெயின்டெனன்ஸ் பண்ணாம வச்சிருந்தா உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருங்க. சோ அந்த ப்ளோவர் ஃபேன் பாருங்க எவ்வளவு மோசமான கண்டிஷன்ல இருக்குன்னு. இப்ப நான் அதை கீழே கொட்டுறேன். அதுக்குள்ள இருந்து எவ்வளவு தூசி வருதுன்னு மட்டும் பாருங்க. சோ எக்கச்சக்கமான குப்பை உள்ள இருக்கு. சார் சோ இந்த ஏசி வென்ட் வழியா போற சாக்லேட் கவர்ஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குப்பை பாத்தீங்கன்னா உள்ள போய் லாக் ஆயிருக்குங்க. இந்த வீடியோவை ஒரு அவேர்னஸ் வீடியோவா எடுத்துக்கோங்க. உங்க கார்ல இருக்க ஏசி வென்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோட வரேன். பாய், see you.